நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு ஈரானை மிக கடுமையான முறையில தாக்க ஆரம்பிச்சது. முதல் நாள்ல முதல் ரவுண்ட்லயே அவ்வளவு கடினமான ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதி உயர் தலைவரை கொல்லப்படக்கூடிய அளவிற்கு பயங்கரமான ஒரு தாக்குதலா இருந்தது. ஆனா அதை மீறி ஈரான் மிகப்பெரிய அளவுல தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சதுதான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஈரான் ஏற்கனவே தாக்குதலை நடத்த தயார் நிலையில எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இவ்வளவு துல்லியமான திட்டங்களா இருந்து ஒரே நேரத்துல பல நாடுகள் பல இலக்குகளை அது தாக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஈரான் எப்படி இந்த அளவுக்கு பலமானத ஒரு நாடா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏன் நம்ம இப்படி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கடற்படை கிடையாது, அது பெருசா பலமானதெல்லாம் கிடையாது. அதனால அதை நம்ம லிஸ்ட்லயே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் விமானப்படை, அதுவும் பொருளாதார தடைகளினால அதை பலப்படுத்த முடியல. இவங்களுடைய ஒரு பலம் என்ன அப்படின்னா அந்த ஏவுகணை தான். அந்த ஏவுகணை டெக்னாலஜி இவங்க சொந்தமா புடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால இவங்க அதை சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது போக பல ரகமான ஏவுகணைகளை அவங்க அதுல இருந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் வெறும் ஏவுகணையை வச்சு மட்டுமே இந்த ரெண்டு பெரிய நாடுகளை எதிர்த்துற முடியுமா, அதுவும் அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாடை எதிர்த்துற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தது. நமக்கும் இதே ஒரு கேள்விதான் வந்தது. நம்மளும் சில காணொலிகள்ல பேசும்பொழுது ஈரான் என்ன அதிகபட்சம் ஒரு 2000 ஏவுகணைகளை வச்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 50 யூஸ் பண்ணா கூட 1.5 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா கணிப்பை மீறின ஒரு தாக்குதல் இந்த இடத்துல இருக்கு. இஸ்ரேல்ல மட்டுமே ஒரு நாளைக்கு அதுவும் ஒரு ரவுண்ட்ல சில நேரங்கள்ல அவங்க 600 ஏவுகணைகள் கூட வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் எந்த அளவுக்கு இவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூத்த ராணுவ உயர் அதிகாரி அவர் சொல்றாரு, நாங்க லட்சக்கணக்கான ஏவுகணைகளை பல வருஷமா தயார் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறாரு. ஏன்னா இது வச்சு மட்டும் தான் எதிரிகளை எதிர்கொள்ள முடியும். இவங்களை நிச்சயமா அடிக்காம விடவே மாட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பல வருஷமாவே ஒபாமா பீரியட்ல இருந்தே அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு காப்பாற்றப்படணும் அப்படின்னா ஈரான் அழிக்கப்படணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இப்ப இல்லைனாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம மேல என்னைக்காவது ஒரு நாள் தாக்குதல் இருக்கும். அப்ப இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பலவிதமான ஏவுகணைகளை ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிச்சு ஏகப்பட்ட ஏவுகணைகளை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த உயர் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க லட்சக்கணக்கான ஏவுகணைகளை தயார் பண்ணி நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. அதோடைய தொகை எவ்வளவு, எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதையும் அவர் சொல்றாரு. அமீரகத்துல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், அதே மாதிரி இந்த குவைத்துல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை விடவும் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணையுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அப்படிங்கிறாரு. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்க ஏவுகணை வீசக்கூடிய தளங்களை முழுக்க அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் அதை சொல்றாரு. ஆனா இந்த ராணுவ அதிகாரி சொல்றாரு, நாங்க நாடு முழுக்க 25,000க்கும் அதிகமான ஏவுகணை வீசும் தளங்களை வச்சிருக்கோம், அதுல நாங்க 10% தாம்பா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஈரான் எந்த அளவுக்கு இந்த போருக்காக பல வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே தயாராகி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப ஈரானுடைய அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு மத்திய கிழக்கு, அமெரிக்கா, இஸ்ரேல்னு எல்லா நாட்டையும் அலற வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெளிவாவே தெரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஏவுகணையை மட்டும்தான் இப்போதைக்கு நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுவே லட்சக்கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த சீனா கிட்ட, ரஷ்யா கிட்ட இருந்தெல்லாம் நாங்க வாங்கின ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை 50,000, இன்னும் நாங்க அதை தொடவே இல்லை அப்படிங்கிறார். அப்ப ஏன் இவ்வளவு ஏவுகணைகள் அவங்க வாங்கி குவிச்சாங்க, ஏன் இவ்வளவு அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சது அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு நாங்கள் யுத்தம் செய்யணும், அதுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்க சரியா தயாரிச்சு வச்சிருக்கிறோம், எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய ராணுவ அதிகாரி. இப்ப இஸ்ரேலுடைய நிலைமை என்னவா இருக்கு, அமெரிக்காவுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது ஒரு கடுமையான ஆயுத பற்றாக்குறைக்குள்ள போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏவுகணைகள் அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் அவங்களுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து நீங்க ஈரானை தாக்க கூடாது அப்படின்னு அந்தந்த நாட்டுல இருந்த அத்தனை ஆட்சியாளர்கள், மன்னர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி அங்கிருந்துதான் அவங்க அந்த
தாக்குதலையே செஞ்சாங்க அப்படின்னும் பொழுது மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒவ்வொரு ராணுவ தளத்தையும் பாரபட்சம் இல்லாம, அது யுஏஇயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்குது ஈரான். இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை அது நிகழ்த்தினதுடைய விளைவு, அமெரிக்கா தன்னுடைய அந்த போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இப்ப சைப்ரஸ்ல போய் இறங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அங்க இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஏவுகணை கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, எங்களுக்கு சைப்ரஸ்ல கொஞ்சம் இடம் கொடுங்க, நாங்க அங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இங்கிலாந்து கிட்ட கேட்கிறாரு. அப்ப இங்கிலாந்துல இருந்து என்ன பதில் வருதுன்னா, சரி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன சில மணி நேரங்கள்ல சைப்ரஸுக்கு உள்ளேயும் அந்த பிரிட்டனுடைய அந்த ராணுவ தளத்து மேல இந்த ஈரான் தாக்குதலை நடத்துது. இந்த தாக்குதல் நடத்தும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு ஐரோப்பாவிற்குள் ஒரு முஸ்லிம் நாடு முதல் முறையாக தாக்குதலை நடத்தியிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் தற்பொழுது ஆதிக்க சக்திகளாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது மறைமுகமா ஈரான் சொல்லக்கூடிய செய்தி. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் துருக்கி தலைமையிலான ஆட்டோமன் கேலிஃபேட் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஈரான் சைப்ரஸையும் விட்டு வைக்கல, அதையும் தாக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சைப்ரஸ்ல இருந்தும் ஈரான் தாக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சு கொண்ட அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி ஸ்பெயின்ல எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்பெயின்ல இருக்கிற அந்த தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லப்பா நீங்க குழந்தைகளை கொண்டு இருக்கிறீங்க, அங்க போயிட்டு நீங்க அப்பாவி சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் இங்க இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் ஸ்பெயின் மேல சில பொருளாதார தடைகளை அறிவிச்சிருக்கிறாரு. And now Spain actually said that we can't use their bases, and that's all right. We could use their base if we want. We could just fly in and use it. Nobody's going to tell us not to use it, but we don't have to. But they were unfriendly, and so I told him we don't want to. Spain has absolutely nothing that we need other than great people. They have great people, but they don't have great leadership. ட்ரம்புடைய முகம் வந்து இப்ப ரொம்பவும் வாடி போயிருக்கு. அதுக்கு காரணம், ஈரான் இவ்வளவு பலம் கொண்ட ஒரு நாடா தன்னை எதிர்த்து தாக்கும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சு பார்க்கல. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அடாவடியான பேர் வழி. அவர் வந்து நான் சொன்னா அது நடந்தே ஆகணும், என்ன நீங்க மகிழ்ச்சி படுத்தணும், இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இந்தியா சம்பந்தமான விஷயங்கள்ல கூட மோடி கிட்டே அவரு நேரடியா சொல்றாரு, என்ன மகிழ்ச்சி படுத்துங்க அப்படிங்கிறாரு. அவர் தன்னை ஒரு மன்னர் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரை மகிழ்ச்சி படுத்தினா இங்க உங்க நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த எண்ணம், அதுலயே அவர் மூழ்கி போனதுனால ஈரான் தன்னை திருப்பி தாக்காது, இந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா ஈரானுடைய தாக்குதல் மிக கடினமான ஒரு தாக்குதலா மாறி அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தரப்புல ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 614 பேருக்கும் அதிகமானவங்களை இது வரைக்கும் நாங்க வந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அமெரிக்கா வந்து 3 பேரு 4 பேர் 5 பேர் 6 பேர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து அந்த வீரர்களுடைய உடல்கள் அனுப்பப்பட்டு கொண்டே வருகிறது. இதனாலதான் அந்த ட்ரம்ப் அவர்களுடைய அந்த முகம் வந்து ரொம்பவும் மாறி போயிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு உள்ள நிலைமை என்ன அப்படின்னா, எப்படி ஈரானுடைய அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலி பண்ணி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்பும் தகர்த்து எரியப்பட்டு வருகிறது. இப்ப இவர்களுடைய இந்த எதிர் தாக்குதலை தாங்க முடியாததுனால அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டன் கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரடியா வாங்க, நாங்க எப்ப சண்டைக்கு போனாலும் கூடவே வந்துருவீங்களே, இப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரிட்டனுடைய பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இல்ல ஏற்கனவே நாங்க ரொம்ப அனுபவப்பட்டுட்டோம் இந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்திலையும் ஈராக் விஷயத்திலையும், இதுக்கு மேல எங்களால வர முடியாது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் பலவீனமானவங்க அப்படின்னு நினைச்சு வந்தே கொஞ்சம் நாங்க ரொம்பவும் ஏமாந்து போயிட்டோம். ஈரான் மாதிரியான ஒரு பலமான நாடு கிட்ட எங்களால வந்து உங்களுக்கு துணையா வர முடியாது, அது எங்களுக்கே பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒதுங்கிறத நம்ம வந்து பாத்துக்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அந்த யுஏஇ, சவுதி, பக்ரைன் இது மாதிரியான நாடுகளை வந்து ஈரான் தாக்குனாலும் அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பை அவங்க தாக்கல. ராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை மட்டும்தான் அவங்க வந்து தாக்கி இருக்கிறாங்க. இப்படி தாக்கும் பொழுது சில நேரங்கள்ல அந்த தாக்குதல் மீறி சில கட்டடங்கள் மேல அது வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. ஆனா மிசைல் தாக்குதல் இல்ல, ட்ரோன் தாக்குதல பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தாக்குன அந்த ஹோட்டலா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சில இடங்களா இருக்கட்டும், இந்த இடங்கள் முழுக்க அமெரிக்காவுடைய
ராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவினரும் அங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அதை தாக்கினதா அவங்க சொல்லியிருந்தாங்க. தெளிவா ஐநா சபையில ஈரானுடைய பிரதிநிதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்க எங்க அண்டை நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அவங்களுடைய உட்கட்டமைப்பையும் நாங்க தாக்கவே இல்லை, எங்க எதிரிகளுடைய இலக்குகளை மட்டும்தான் நாங்க தாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்த யுத்தம் நீளும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கும் பொழுது இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில வீடியோக்கள்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தோம். என்னன்னா, ஈரானுடைய அந்த தரைப்படை தயார் நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நடக்க போற யுத்தம் வானத்துல இருந்து பூமிக்கும், பூமியில இருந்து வானத்துக்கும். அப்ப தரைப்படை அப்படின்னு சொன்னா இவங்க ஏன் தயார் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆயத்துல்லா காமினி அவர்கள் கொல்லப்படுறாங்க, முக்கிய தலைகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்க ஈரானுடைய எல்லையெல்லாம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பழி வாங்குறோங்கிற பேர்ல இந்த அமெரிக்க முகாம்களையும் அப்புறம் இந்த இஸ்ரேலையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கிட்டத்தட்ட IRGC உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்களுடைய தரைப்படை தற்பொழுது முழுமையான ஒரு தயார் நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க, அமெரிக்க முகாம்களையும் இஸ்ரேலையும் எங்க தரைப்படை மூலயமா தண்டிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஈராக் வழியா இவங்க உள்ள நுழைச்சு சிரியாவை தாண்டி அவங்க உள்ள போயாக வேண்டிய ஒரு சூழல். இப்போ வழியில இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முகாம்களையும் கூடவே சேர்ந்து கடைசி இலக்கா இருக்கக்கூடிய அந்த ஜெருசலமையும் அவங்க பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ள இப்ப இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய யுத்தம் அதே சமயம் உலகம் முழுவதும் வரலாற்றையே மறுபடியும் கட்டமைக்கக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஏவுகணைகள் பல நாடுகளை குறி வச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஈரான் 22 நாடுகளை தாக்கி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேட்டோ நாடா இருந்தா கூட ஈரான் கவலைப்படல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் இழந்தவன் பயம் இல்லாம எங்கேயும் பாய்வான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு இப்ப ஈரான். இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு உண்மையான பொறுப்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த தாக்குதல் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் 3 நாட்கள் நீடிக்கலாம், 4 நாட்கள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா இன்னொரு 4 வாரத்துக்கு தாக்குதல் தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் சொல்லுது இல்ல, நாங்க பல வருஷத்துக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 நாள் போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு நிலைமை தெரிஞ்சிடலாம். ஆனால் ஈரானுடைய அந்த தரைப்படை இன்னும் பாக்கி இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயம் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மேல ஈரான் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தும் பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவா பல தற்காப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவுக்கு ₹1 கூட கொடுக்கறது கிடையாது. ஆனா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய எண்ணெய் வளத்தையும் முழுசா தூக்கி கொடுத்து வர்ற லாபத்திலையும் வருஷம் வருஷம் மிகப்பெரிய தொகையை கொடுத்து எங்களுடைய பாதுகாப்பை நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு சரண்டர் ஆகிட்டு இருக்கும் பொழுது அரபு நாடுகள் மேல நடக்கக்கூடிய அந்த தாக்குதல்ல ஒரு தாக்குதலை கூட அவங்க தடுத்து நிறுத்த முன் வரல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அரபு நாடுகளை எந்த அளவுக்கு ஒரு ஈன பிறவிகளாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவையில்லாத ஒரு ஒன்றாகத்தான் அரபு நாடுகளை இவங்க பார்த்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சவுதியுடைய ஜெர்னலிஸ்ட் என்ன சொல்றாரு, சுலைமான் அல் அகிலி, அமெரிக்கா எங்களை கைவிட்டுடுச்சு, அதோடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே அது பயன்படுத்துது, நாங்க ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல சவுதி, பக்ரைன், அப்புறம் UAE இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நாங்க மிக நிச்சயமா ரொம்ப நாளைக்கு இந்த தாக்குதலை பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், நாங்க எதிர் தாக்குதல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஈரான் UAE தாக்குது. அந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல்லாம் கிடையாது, சும்மா அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா தான் தாக்குது. அமெரிக்க முகாம்களையும் அமெரிக்கர்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் தாக்குது. அதையே அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக அவங்க கிட்ட சுத்தமா பலம் கிடையாது. வெளியில இருந்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பண்ண ஆயுதங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கு, அது கூட ரொம்ப குறைவான நிலையில் தான் இருக்கு. அப்ப ஈரான் மாதிரியான சொந்த தொழில்நுட்பம், சொந்த உற்பத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுகளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலும் இவங்களால ஒண்ணும் செய்யவும் முடியாது. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும், இந்த அரபு நாட்டு மக்களுடைய ஆதரவு ஈரானுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த லோக்கல் அரபுகள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா,
அப்படின்னா இந்த அமெரிக்க தளங்கள் மேல குண்டுகள் விழும் பொழுது அந்த அரபுகளே வந்துட்டு அவ்வளவு கொண்டாட்டமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியாளர்களை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலங்கிறதுக்காக தான் அந்த மக்கள் பொறுமையா இருக்காங்கிறது தெரியுது. அப்ப இந்த யுத்தம் பெருசா மாறுச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா அந்த அரபு மக்களும் ஈரானியர்களோடு கைகோர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம ஓரளவுக்கு இப்ப வர முடியுது. அது நிச்சயம் இல்லை அப்படின்னாலும் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஆகையினால இந்த சவுதியா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், ஈரானை தாக்குவதற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த அமெரிக்காவுடைய தளங்கள் முழுமையாக அழியிற நிலைக்கு வர வரைக்கும் ஈரானுடைய தாக்குதல் நிற்காது அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்ம உறுதியா சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்ரைன்ல ஒரு ராணுவ முகாம் முழுசா அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஈராக் அங்கேயும் முழுசா அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல அந்த ராணுவ முகாம்கள்லாம் சேதப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கடையில ஈரான் வந்து அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ஈரான் தற்பொழுது இந்த 2 நாட்டையும் மிரள வச்சிருக்கு, உலகத்தையே வியப்புல ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கணிப்புக்கு அப்பாற்பட்ட பலத்தை வைத்துக் கொண்டு ஈரான் தற்பொழுது சொந்த காலில் இறங்கி இருக்கிறது சண்டை போடுறதுக்காக. இது இன்னும் எத்தனை நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசால அவங்க எந்த அளவுக்கு அந்த கட்டடங்கள்லாம் முழுக்க முழுக்க அழிச்சு அந்த மக்களை வந்து நடு வீதியில ஓட விட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். தினம் தினம் அந்த காட்சிகள் வந்து கொண்டே இருக்குது. ஈரான் வந்து இப்ப தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. போன முறை கடைசியா நடத்தின அந்த 12 நாள் தாக்குதல்ல அதே காட்சியை இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க காமிச்சாங்க. இப்ப அதை விட படுபயங்கரமான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மேல நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த காசா மக்கள் எந்த அளவுக்கு வீதியில ரொம்பவும் அழுதுகிட்டே ஓடுனாங்களோ அதே மாதிரியான காட்சிகள் வந்து இஸ்ரேலுக்குள்ள இப்ப நம்ம பாக்குறோம். இது போக இஸ்ரேலை விட்டு பல மக்கள் மறுபடியும் அவர்களுடைய பூர்வீக நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதாவது இஸ்ரேலிய குடிமக்கள் எல்லாருக்கும் இரட்டை குடிமை உரிமை இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதாவது யூரோப்ல இருந்து அவங்க வந்திருப்பாங்க, யூரோப் சிட்டிசனாவும் இருப்பாங்க, இஸ்ரேல் சிட்டிசனாவும் இருப்பாங்க. ஒட்டுமொத்த மக்களுடைய நிலைமையுமே அதுதான். ஆகையினால இப்ப இங்க சண்டை நடக்கிறதுனால சண்டை இல்லாத தங்களுடைய அந்த பூர்வீக நாட்டுக்கு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகளும் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சரி, பாப்போம் இந்த போர் இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.